ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட்டு பவர் பேங்க் தான் நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல பவர் பேங்க் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போட்டு Zebronics பிராண்டோட ஒரு பவர் பேங்க் நம்ம வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பேங்க் வந்து எப்படி கொண்டு ஒரு பிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஷார்ட்டாக வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்டெப்த்தாக இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா Zebronicsோட பிராண்டிங்கும் இந்த பவர் பேங்கோட மாடல் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸோட பேக் சைடில் பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு மெயின் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பவர் பேங்கில் என்ன ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது, ஓவர் லோட் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ப்ரொடெக்ஷன் வந்து இந்த பவர் பேங்க் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்கோட எம்ஆர்பி நம்ம பார்க்கும்போது 1799 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேலிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 பீஸ் தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு USB to மைக்ரோ USB கேபிள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் நம்மளுக்கு பவர் பேங்கை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் பேங்க் வரலாம். ஸோ பவர் பேங்கோட ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளுக்கு ஃபுல்லி பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஒரு லெடட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பவர் பேங்கோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கூடவே நம்மளுக்கு மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பவர் பேங்க் வரலாம். ஸோ பவர் பேங்கோட குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு 300 கிராம்ஸ் வந்து நெருங்கி பார்க்க வரோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பவர் பேங்கோட போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டாப் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 USB போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டும் மைக்ரோ USB போர்ட்டும் நீங்கள் பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பாக்ஸில் வந்து மைக்ரோ USB கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பவர் பேங்கை வந்து சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் டைப் சி மூலமாக பவர் பேங்கை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணோன்னா உங்கள்கிட்ட டைப் சி கேபிள் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ டைப் சி சப்போர்ட் வந்து பவர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் டைப் சி கேபிள் வந்து பாக்ஸில் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணல. அது ஒரு நெகட்டிவ் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்ம கேஜெட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு USB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சார்ஜிங் மட்டும் சப்போர்ட் பண்ணோம். இன்னொரு USB போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ USB போர்ட், அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணோம். 5 வாட்ஸ் 2.1 ஆம்பியர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பவர் பேங்கோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பேங்கை ஆன் பண்ண ஆஃப் பண்ண நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்மளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 LED வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பவர் பேங்கில் வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து இருக்குன்னு நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 25% 50% இல்லை 100% நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பவர் பேங்கை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டுக்கு உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸ் வந்து ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. நீங்கள் 6 ஹவர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 10,000 mAh உள்ள ஒரு பவர் பேங்க்னால நம்ம கிட்ட ஒரு 4,000 mAh உள்ள ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா நம்ம 2 டைம்ஸ் நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த பவர் பேங்க் வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் பிராண்டில் வந்து ஒரு பவர் பேங்க் வந்து வாங்கணும், ஒரு மேட் இன் இந்தியா பவர் பேங்க் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் பேங்க் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பவர் பேங்கில் ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட விஷ் தான். இதே ரேஞ்சில் வர மற்ற பிராண்டோட பவர் பேங்க்ஸ்லாம் நம்மளுக்கு மெட்டல் பாடி, டூவல் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க. இல்லை அது மாதிரிலாம் வந்து கொடுக்கல. ஸோ அதை தவிர்த்து சில நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற பிராண்டோட இந்த பவர் பேங்கை நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற பிராண்டோட இந்த பவர் பேங்க் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு இந்த பவர் பேங்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பவர் பேங்க் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல் பார்ட்டை இந்த பவர் பேங்க் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 10,000 mAh உள்ள இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 பீஸ் வரும். இல்லை உங்களுக்கு 20,000 mAh உள்ள பவர் பேங்க் இருக்குது, அது வந்து ஒரு 1,500 பீஸ் வரும். ஸோ பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு நல்ல பவர் பேங்க் வந்து 1000 ரூபாய்க்குள்ளே வாங்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் டெக் கலாட்டா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். குட் பை.